ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ். சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க கொண்டு வந்திருக்கேன். லைஃப் என்னடா எதிர்பார்க்காம இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிக்குதே, ரொம்ப கடுப்பாக இருக்கேன், தேவையில்லாத பிரச்சனை எதிர்பாராத இடத்துல இதெல்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிறேன் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தானாங்க. அவரோட தாத்தா பார்த்திங்கன்னா ஒரு மகாராஜாவோட அரண்மனையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு முக்கிய வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜா கூட காட்டுக்கு அவர் போகிறப்ப வேட்டையாடுறதுக்கு கூட போகிறதா அவரோட வேலையே. காட்டுக்கு போய் கொடிய மிருகங்களை வேட்டையாடுவது அப்படிங்கிறது அந்த தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவர் சர்வசாதாரணமாக வேட்டையாடுவாருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு நாள் அந்த தாத்தா கிட்ட அந்த குட்டி பையன் கேட்குறான், தாத்தா, இருட்டாக இருக்கிற நேரத்தில் காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறீங்களே, உங்களுக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு அந்த குழந்தை அந்த தாத்தா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு, அட குழந்தையே, வேட்டைக்கு போகிறதே அதுக்கு தானே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஆமாம், வேட்டைக்கு போகிறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஜாலியான பொழுதுபோக்கு. காடு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான பிரதேசம் இல்லையா? எந்த புதர்லேருந்து எந்த காட்டு மிருகம் பாயுமோ அப்படின்னு எதுவுமே தெரியாது. இந்த த்ரில்லெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தானே அவங்க காட்டுக்கு வேட்டையாடவே போகிறது. அதுக்கு அந்த சின்ன பையன் கேட்குறான், காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறது திகிலான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சோம் ஏன் வேட்டையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த தாத்தாவும், எதிர்பாராத விஷயங்களை எதிர்கொள்வதில் மனிதனுக்கு எப்போவுமே ஒரு அலாதியான இன்பம் இருக்கும் இல்லையா? அந்த மகாராஜா நினச்சா தன்னோட ஆட்களை அனுப்பி ஒரு புலியோ ஒரு சிங்கத்தையோ பிடிச்சி ஒரு மரத்தில் கட்டி வைக்க சொல்லி அதுக்கு மேலே அம்பு எய்து கூட கொல்ல முடியும். ஆனால் அதில் என்ன பெரிய சந்தோஷமோ த்ரில்லோ இருக்க போகுது? எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திசையிலிருந்து வரும் தாக்குதல்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதில் தானங்க முழுமையான சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இது அந்த பையனுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்குமான ஒரு அட்வைஸ் தான். எப்படி இந்த ஒரு ஸ்டோரியை நம்ம லைஃபோடு ரிலேட் பண்ணுறேன்னு மட்டும் இப்போ பாருங்கள். நம்ம வாழ்க்கையும் இப்படி தானே, எப்போ பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையும் ஒரு மாய வேட்டை தான். எதிர்பாராத நபர்கள்கிட்டேருந்து எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள், நெருக்கடிகள் அப்படின்னு வர தாக்குதல்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். இதெல்லாம் எதிர்கொள்வது தானே சந்தோஷமே இருக்குது. என்னோடய ஆருயிர் நண்பன் இப்படி என்னை ஏமாத்துவான்னு நான் கனவுலையும் நினைக்கல. செழிப்பாக ஓடும் அப்படின்னு நினச்சி தொடங்கிய வியாபாரம் படுத்துருச்சியா அப்படின்னு நினச்சி கவலைப்படுறதுலலாம் வருத்தமே இல்லைங்க. வேட்டைக்கு போகிறப்ப யாரும் இந்த புலி நான் ஏமாந்த நேரம் பார்த்து என் மீது பாய்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு நீதியே கிடையாது இல்லையா? அது மாதிரி தான் வாழ்க்கையும் ஒரு வேட்டையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போராட்ட குணமும் உத்வேகமும் இருந்தால் புதிய உற்சாகத்தோடு கிடைக்கும் நமக்கு. அப்போ நம்ம பார்த்திங்கன்னா லைஃப் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு போகலாம். ஸோ வாழ்க்கைங்கிற வேட்டையும் எந்த இடத்துல எப்போ எப்படின்னே தெரியாமல் எதிர்பாராத சில கொடிய மிருகங்கள் கூட நம்மளோட லைஃப்பில் கிராஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போவுமே நிதானமாக நம்மளோட கவனத்தை சிதற விடாமல் நம்ம ஒரு விஷயத்தை முனைப்போடு செய்கிறப்ப அதுக்கான வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத விஷயங்களில் நடக்கும்போது தான் நமக்கு ஒரு புது அனுபவமே கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முறை அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம் இல்லையா? அனுபவங்கள் தானே வாழ்க்கை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.